பட்டிக்காடா இருந்து அப்போலேருந்தே அப்போலேருந்து பண்ணேன். ஒரு பாதி படத்துக்கு மேலே ஒரு 20 அந்த காலகட்டத்தில் ஒரு 10 காஸ்டியூமர் தான் பெரிய ஆள் இருந்தாங்க. சாதாரண ஆள் வந்து காஸ்டியூமர் சீப் ஆகவே முடியாது அந்த காலகட்டம். அப்படி இருக்க காலகட்டத்தில் என்னை வந்து என்னுடைய 21 வயசில் என்னை வந்து எங்கள் பாஸுக்கு ஒரு சூழ்நிலை அவர் வேலையை விட்ட காலகட்டத்தில் அந்த வேலையை என்னை தைக்க சொன்னாங்க. நான் அது அன்பே தேடின்னு ஒரு படம் வந்து அம்மா நடித்தாங்க. அதில் ஒரு புது காஸ்டியூம் ஒருத்தர் வச்சாங்க பெரிய ஆள். எங்கள் சீப்புக்கு அப்புறம் அவர் தைச்ச ட்ரெஸ்ஸு செட் ஆகலை. ட்ரெஸ்ஸு நல்லா டென்ஷன் ஆயிடுவாங்க, கரெக்டாக இல்லைன்னா போட மாட்டாங்க. சின்ன வயதுலேருந்து எங்கள் முதலாளிகிட்ட இருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டாந்து நான் எல்லாத்தையும் நைட்டு அங்கே பக்கத்து ரூம்லேயே அம்மா வந்து எனக்கு மிஷின்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அங்கேயே எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி 3 ட்ரெஸ்ஸையும் போட்டேன். அன்பை தேடின்னு ஒரு படத்தில் சாங்கில் வரும். போட்ட உடனே காலைல பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. போனால் அம்மா சண்டை சைஸ் ஊட்டின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த காஸ்டியூமர் எடுத்துட்டு இன்னும் நாலேருந்து நீ தைப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நான் பர்சனலாக ஒர்க் பண்ணேன். கரெக்டாக இருந்து அவங்க வேலை சின்சியாரிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க.